இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி என்ற பெயர்ல 10/3/1948 முதல் கண்ணியத்துக்குரிய காயிதே இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தலைமையில செயல்பட தொடங்குது. இது குறித்து சென்னை ராஜாஜி அரங்கத்துல நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல மேலப்பாளையம் ஜின்னா சாஹிப் அவர்கள், RS அப்துல் ஹமீது சாஹிப் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் LKM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காயிதே இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், KTM அகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள், சிராஜ் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், ஷம்ஷீர் மில்லத் MA லத்தீப் சாஹிப் அவர்கள் உள்ளிட்ட பல முஸ்லீம் லீக் தலைவர்களோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் வழக்கறிஞர் LKM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள். அடுத்தபடியா வழக்கறிஞர் LKM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளராகவும் இலக்கிய ஆர்வலராகவும் திகழ்ந்தார். முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்புக்குரிய MM இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய உற்ற நட்பின் காரணமாக வழக்கறிஞர் LKM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் பல கம்பன் கழக இலக்கிய விழாக்களில் சொற்பொழிவாற்றியுள்ளார். கம்பன் இலக்கிய கழகத்தின் தலைவராகவும் பாளையங்கோட்டையில் செயல்பட்டு வரும் மாநில தமிழ்ச் சங்கத்தின் உப தலைவராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றி வழக்கறிஞர் LKM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இலக்கிய தொண்டாற்றியுள்ளார்.